ஓசூர் அருகே ஏரியில் மணல் எடுத்து விவசாயத்துக்கு பயன்படுத்த அரசு அனுமதி வழங்கியிருந்த நிலையில் சிலர் இந்த அனுமதியை தவறாக பயன்படுத்தி சூளகிரி பகுதியில் உள்ள தனியார் நிறுவனங்களுக்கும் செங்கல் சூளைகளுக்கும் விற்பனை செய்வதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேசிய விளையாட்டு விழா மற்றும் முதலமைச்சர் கோப்பை போட்டிகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்குடன் கடலூரில் சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் முதலமைச்சர் கோப்பை வடிவில் நின்று மாணவ மாணவிகள் அசத்தினர். திருவாரூர் மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் அடாவடி கடன் வசூலில் ஈடுபடும் கூட்டுறவு சங்கங்களின் நடவடிக்கை மனித நேயமற்ற செயல் என கண்டனம் தெரிவித்தனர். கடன் தொகை செலுத்தாத விவசாயிகளின் புகைப்படங்களை நாளிதழ் மற்றும் ஊடகங்களில் வெளியிட்டு அவமானப்படுத்துவதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே உள்ள செவ்வேரி கிராமத்தில் அடுத்தடுத்து 7 வீடுகளில் புகுந்து தங்க நகைகள், பணம் மற்றும் இருசக்கர ஊர்தியை மர்ம நபர்கள் திருடிச் சென்ற நிகழ்வு அப்பகுதி மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பொள்ளாச்சியில் ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் கல் குவாரியிலிருந்து அதிகளவு சுமையை ஏற்றிச் சென்ற 10 சரக்குந்துகளை பறிமுதல் செய்தனர். அந்த சரக்குந்துகளுக்கு 8 லட்சம் ரூபாய் தண்டம் விதிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். திருவள்ளூர் மாவட்டம் நெய்தவாயில் ஊராட்சியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை முறையாக செயல்படுத்த வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பிரச்சினை குறித்து உயர் அதிகாரிகளின் கவனத்துக்கு கொண்டு செல்வதாக காவல்துறையினர் உறுதி அளித்ததை ஏற்று அவர்கள் போராட்டத்தை கைவிட்டனர்.